ஸ்கை கேஸில் மர்மமான கொலைகள். எபிசோடில் -3 இருட்டில் வெளிப்படும் மோர்வின் கல்லறை ரகசியங்கள் மறக்கப்பட்டவை. ஸ்கை கோட்டையின் இடிபாடு களுக்கு கீழே மறைந்திருக்கும் நிலத்தடி அறையின் நுழைவாயிலில் அநேகனும் லித்யாவும் நின்றனர். காற்று தூசியால் அடர்த்தியாக இருந்தது, மேலும் சிதைவின் வாசனை கல் சுவர்களில் ஒட்டிக்கொண்டது. பழங்கால மற்றும் இடிந்து விழும் ஒரு சுழல் படிக்கட்டு படுகுழியில் கீழ்நோக்கிச் சென்றது. இதுதான். லித்யா முணுமுணுத்து கையில் இருந்த விளக்கை பிடித்தாள். மின்னும் ஒளி பயங்கரமான நிழல்களை வீசியது, அறையை உயிருடன் உணர வைத்தது. அநேகன் தலையசைத்து எச்சரிக்கையுடன் முன்னேறினான். மோர்வெயினின் ஆன்மா இன்னும் இந்த இடத்துடன் பிணைக்கப்பட்டிருந்தால். நாம் நேராக அவரது குகைக்குள் நடக்கிறோம். அவர்கள் கீழே இறங்கும்போது வெப்பநிலை கடுமையாக குறைந்தது. சுவர்கள் விசித்திரமான சின்னங்களால் செதுக்கப்பட்டிருந்தன. அவர்கள் முன்பு சந்தித்த எந்த மொழியையும் விட பழமையானவை. படிக்கட்டு வழியாக கிசுகிசுக்கள் எதிரொலித்தன. கோட்டையின் பிடியில் சிக்கிய நீண்ட காலமாக இறந்த ஆத்மாக்களின் குரல்கள். லித்யாவின் கை அவளுடைய ஆயுதத்தின் பிடியில் மிதந்தது. கேள்வியா? அநேகன் மூச்சை இழுத்துவிட்டு உறைபனி காற்றில் தெரிந்தது. ஆமாம், நாங்கள் இங்கே தனியாக இல்லை. படிக்கட்டுகளின் அடிப்பகுதியில் அவர்கள் ஒரு பரந்த நிலத்தடி அறைக்குள் நுழைந்தனர். ஸ்டாலாக்டைட்டுகள் கூரையிலிருந்து துண்டிக்கப்பட்ட பற்கள் போல தொங்கின. அறையின் மையத்தில் ஒரு பெரிய கல் சர்கோபகஸ் நின்றது. அதன் மூடி ஒரு முக்காடு போன்ற உருவத்தின் சிக்கலான செதுக்கலால் அலங்கரிக்கப்பட்டது. மோர்வெயின். லித்யா எச்சரிக்கையுடன் நெருங்கினார். கல்லில் பொறிக்கப்பட்ட இருண்ட சின்னங்களை அவள் விரல்கள் தேடின. இதுதான் அவருடைய சக்தியின் ஆதாரம். நினைவுச் சின்னம் உள்ளே இருக்க வேண்டும். அநேகன் சர்கோபகஸில் தனது காதை அழுத்தினார். அமைதி. பின்னர் இடி. உள்ளிருந்து ஒரு ஆழமான எதிரொலிக்கும் தட்டு. அவர் தடுமாறி திரும்பிச் சென்றார். அவரது துடிப்பு வேகமாக ஓடியது. அவர் விழித்திருக்கிறார். அவர்கள் எதிர்வினையாற்றுவதற்கு முன்பு அறை பலமாக நடுங்கியது. ஒரு ஆழமான உள்ளுணர்வு குரல் காற்றை நிரப்பியது. என் ஓய்வை தொந்தரவு செய்ய உனக்கு தைரியம் இருக்கிறதா? சர்கோபகஸின் கல் மூடி நகர்ந்து பண்டைய பாறையில் அரைத்தது. விரிசல்களில் இருந்து ஒரு கருப்பு மூடுபனி கசிந்து அவற்றைச் சுற்றி சுழன்றது. லித்யா பற்களை கடித்தாள். நாம் இப்போது நினைவுச் சின்னத்தை அழிக்க வேண்டும். மூடி பறந்து சென்று தரையில் மோதியது. உள்ளிருந்து கிழிந்த அங்கிகளால் மூடப்பட்ட ஒரு எலும்புக்கூடு உயர்ந்தது. அதன் கண்கள் இயற்கைக்கு மாறான தங்க ஒளியால் எரிந்தன. மோர்வெயின் விழித்திருந்தான். என்னை தடுக்க முடியும் என்று நினைக்கிறாயா? அவரது குரல் எதிரொலித்தது, எண்ணற்ற ஆன்மாக்களின் அலறல்களால் அடுக்கடுக்காக. நான் பல நூற்றாண்டுகளாக இந்த கோட்டையை ஆண்டிருக்கிறேன். நான் நித்தியமானவன். அநேகன் தனது ஆயுதத்தை வரைந்தார். ஆனால் மோர்வெயின் ஒரு கையை உயர்த்தினார். நிழல்கள் வெடித்து அநேகனை சுவரில் இடித்தன. கண்ணுக்குத் தெரியாத சக்தியால் அவரை கீழே தள்ளியதற்கு எதிராக அவர் மூச்சு திணறினார். லித்யா சர்கோபகஸை அடைந்து தீவிரமாக தேடினார். அது எங்கே? அவள் விரல்கள் குளிர்ந்த ஒன்றை, இருண்ட ஆற்றலால் துடிக்கும் ஒரு கருப்பு படிகத்தை உதைத்தன. நினைவுச் சின்னம். மோர்வெயினின் சக்தியின் ஆதாரம். போர்வீரன் அவளை நோக்கி திரும்பினான். அவனது எலும்பு விரல்கள் அவள் தொண்டையை நோக்கி நீண்டன. அது என்னுடையது. லித்யா நினைவுச் சின்னத்தை இறுக்கமாக பற்றிக்கொண்டாள். இனி இல்லை. தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி படிகத்தை தரையில் வீசினாள். அது உடைந்த தருணத்தில் ஒரு காது கேளாத அலறல் அறையை நிரப்பியது. நினைவுச் சின்னத்தின் எச்சங்களிலிருந்து தங்க ஒளி வெடித்ததால் நிழல்கள் வேதனையில் துடித்தன. மோர்வெயின் தனது வடிவம் சிதையத் தொடங்கியதும் அவரது எலும்புக்கூடு உடல் தூசியாக உடைந்ததும் அலறினார். இல்லை, இது முடிவு அல்ல. உள்ளே சிக்கிய ஆவிகள் இறுதியாக விடுவிக்கப்பட்டதால் கோட்டை நடுங்கியது. அவரை பிடித்திருந்த சக்தி மறைந்து போனபோது அநேகன் தரையில் விழுந்தார். மோர்வெயினின் வடிவம் ஒன்றுமில்லாமல் மறைந்து போவதைக் காண அவர் சரியான நேரத்தில் மேலே பார்த்தார். அவரது சாபம் என்றென்றும் உடைந்தது. அமைதி அறையை நிரப்பியது. லித்யா ஆழ்ந்த மூச்சை எடுத்து புருவத்திலிருந்து வியர்வையைத் துடைத்தாள். முடிந்து விட்டதா? அநேகன் நின்றார். அவரது கால்கள் நிலையற்றன. அவர் காலியான சர்கோபகஸை, நினைவுச் சின்னத்தின் சிதைந்த எச்சங்களை ஆய்வு செய்தார். ஆம், அதுதான் என்று நினைக்கிறேன். அவர்கள் மீண்டும் மேற்பரப்புக்கு ஏறும்போது ஸ்கை கோட்டையின் இடிபாடுகள் வித்தியாசமாக தெரிந்தன. இலகுவானவை. பல நூற்றாண்டுகளாக அதை பாதித்த இருள் இறுதியாக நீங்கியது. பல ஆண்டுகளில் முதல் முறையாக மர்மம் தீர்க்கப்பட்டது. ஆனால் அவர்கள் கோட்டையிலிருந்து விலகிச் செல்லும்போது லித்யா தயங்கினார். அநேகன். மோர்வெயின் உண்மையைச் சொல்லிக் கொண்டிருந்தால் என்ன செய்வது?
இது முடிவாக இல்லாவிட்டால் என்ன செய்வது. அநேகன் இடிபாடுகளை திரும்பி பார்த்தார். காத்திருக்கும். பார்த்து கொண்டிருக்கும் ஏதோ ஒரு கிசுகிசு போல கற்கள் வழியாக காற்று ஊளையிட்டது. அவர் மூச்சை வெளியேற்றினார். அப்படியானால் நாங்கள் தயாராக இருப்போம். ஸ்கை கோட்டையின் இடிபாடுகள் வெளிரிய நிலவொளியின் கீழ் அமைதியாக நின்றன. போர் முடிந்தது. மோர்வெயின் தோற்கடிக்கப்பட்டார். நினைவுச் சின்னம் அழிக்கப்பட்டது. ஆனாலும் அநேகனும் லித்யாவும் நிலப்பகுதிக்கு திரும்பும்போது ஒரு விசித்திரமான அமைதியின்மை அவர்களுக்கு நிழல் போல ஒட்டிக்கொண்டது. நாங்கள் எல்லாவற்றையும் சரியாகச் செய்தோம். லித்யா முணுமுணுத்தார். கோட்டை தூரத்தில் மறைந்து கொண்டிருந்தபோது அதை பார்த்தார். அப்படியானால் ஏன் ஏதோ இன்னும் நம்மை பார்த்து கொண்டிருப்பது போல் உணர்கிறது. அநேகன் பதிலளிக்கவில்லை. அவரும் அதை உணர்ந்திருந்தார். கனவு உண்மையில் முடிவடையவில்லை என்ற அந்த ஊர்ந்து செல்லும் உணர்வு. 2 நாட்களுக்குப் பிறகு நகர காவல் நிலையத்தில் திரும்பி அவர்கள் தங்கள் வழக்கமான வேலைக்கு திரும்பினர். ஆனால் ஏதோ தவறு இருந்தது. ஸ்கை கோட்டையில் நடந்த கொலைகளை ஒரு காலத்தில் விவரித்த குற்றப்பதிவுகள் வேறுபட்டவை. அவர்கள் தீர்த்து வைத்த வழக்குகள் மீண்டும் எழுதப்பட்டன. பெயர்கள் காணவில்லை. விவரங்கள் சிதைக்கப்பட்டன. கோட்டையே அதன் சொந்த வரலாற்றை அழித்துவிட்டது போல. லித்யா ஒரு கோப்பை மூடிவிட்டாள். இது சாத்தியமில்லை. நாங்கள் எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தினோம். அநேகனின் தாடை இறுக்கமாக பிடித்தது. மோர்வேனின் செல்வாக்கு போய்விட்டால் பதிவுகளை மாறுவது யார். லித்யா பதில் சொல்வதற்குள் விளக்குகள் மின்னின. அறையை திடீரென குளிர் நிரப்பியது. பின்னர் கிசுகிசுக்கள் திரும்பின. அநேகன் கூர்மையாக எழுந்து நின்று தனது ஆயுதத்தை நோக்கி கையை நீட்டினான். நீ கேட்டதைச் சொல். லித்யா தலையசைத்தாள். அவள் தோலில் குத்தினாள். குரல்கள் மங்கலானவை ஆனால் தெளிவாக இருந்தன. ஸ்கை கேசிலுக்கு அடியில் அவர்கள் கேட்ட அதே வேதனைப்பட்ட ஆன்மாக்களின் எதிரொலிகள். கிசுகிசுக்கள் சத்தமாக அதிகரித்தன. பின்னர் ஒரே நேரத்தில் அவை ஒரே குரலில் இணைந்தன. நீ அவனை அழைத்துச் சென்றாய். ஆனால் எங்களை அல்ல. அறை இருளில் மூழ்கியது. கோப்புகள் தரையில் சிதறின. ஜன்னலின் பிரதிபலிப்பில் அவர்கள் அவர்களை கண்டார்கள். முகம் தெரியாத உருவங்கள் பார்த்து கொண்டிருந்தன. ஸ்கை கேசிலின் ஆவிகள் ஒருபோதும் வெளியேறவில்லை. லித்யா மூச்சு விட்டாள். தன்னை நிலைப்படுத்திக் கொண்டாள். நாங்கள் இன்னும் முடிக்கவில்லை போலிருக்கிறது. அநேகனின் பிடி ஆயுதத்தை இறுகப் பற்றிக் கொண்டது. இல்லை. நாங்கள் இப்போதுதான் தொடங்குகிறோம். நிலையம் அமைதியாக இருந்தது. கண்ணுக்கு தெரியாத கண்களின் எடையால் அடர்த்தியான காற்று. கிசுகிசுக்கும் குரல்கள் அவர்களைச் சூழ்ந்து உயரும் அலை போல அறையை நிரப்பியபோது அநேகனும் லித்யாவும் உறைந்து நின்றனர். ஜன்னலின் பிரதிபலிப்பில் வெளிரிய உருவங்கள் மின்னின. அவற்றின் வடிவங்கள் மனிதனுக்கும் வேறு ஏதோ ஒன்றுக்கும் இடையில் மாறின. லித்யா கடுமையாக விழுங்கினார். நாங்கள் சாபத்தை உடைத்தோம். மோர்வெயின் போய்விட்டார். அப்படியானால் அவர்கள் இன்னும் ஏன் இங்கே இருக்கிறார்கள். அநேகன் குனிந்து சிதறிய வழக்கு கோப்புகளில் ஒன்றை எடுத்தார். பக்கங்களை புரட்டும்போது அவன் கண்கள் விரிந்தன. லித்யா, இதைப் பார். அவள் அவனிடமிருந்து கோப்பை எடுத்து உள்ளடக்கங்களை ஸ்கேன் செய்தாள். இது 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வழக்கு. ஆல்தியாவுக்கு நீண்ட காலத்திற்கு முன்பு. ரஸ்கோல்னிக்கு முன்பு. மோர்வெயினின் காலத்திற்கு முன்பே. இந்த வழக்கு ஸ்கை கோட்டைக்குள் தொடர்ச்சியான கொலைகளை விவரித்தது. ஆனால் அவர்கள் விசாரித்த மற்ற குற்றங்களைப் போலல்லாமல் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் ஒருபோதும் பெயரிடப்படவில்லை. பதிவுகள் இல்லை. அடையாளங்கள் இல்லை. கோட்டையின் அஸ்திவாரங்களுக்கு அடியில் ஆழமாக புதைக்கப்பட்ட உடல்களின் விளக்கங்கள் மட்டுமே. மறக்கப்பட்டவர்கள். அநேகன் முணுமுணுத்தார். ரஸ்கோல்னியின் கடைசி வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார். அவர்கள் மோர்வேனின் சாபத்தின் ஒரு பகுதியாக இல்லை. அவர்கள் அவருக்கு முன் இங்கே இருந்தார்கள். லித்யா கூர்மையாக மூச்சை வெளியேற்றினார். அப்படியானால் மோர்வேன் ஸ்கை கோட்டையுடன் இணைக்கப்பட்ட முதல் தீயவர் அல்ல. திடீரென்று அறையில் வெப்பநிலை மேலும் குறைந்தது. கிசுகிசுக்கள் ஒரே குரலில் ஒடுங்கின. வேட்டையாடும் மற்றும் வெற்று. எங்களை கண்டுபிடி. அலுவலக விளக்குகள் மீண்டும் மின்னின. அந்த இருளின் சுருக்கமான தருணத்தில் ஏதோ மாறியது. லித்யாவின் கைகளில் இருந்த வழக்கு கோப்பு ஒரு முறை மங்கி முழுமையடையாமல் திடீரென்று புதிய விவரங்களால் நிரம்பியது. தேதிகள், இடங்கள் மற்றும் மிகவும் குளிரூட்டும் வகையில். ஒரு பெயர். லார்ட் செட்ரிக் மோர்வேன். லித்யாவின் கண்கள் விரிந்தன. மோர்வேன் ஸ்கை கோட்டையில் முதல் போர்வீரன் அல்ல. அவர் தனது மூதாதையரின் அடிச்சுவடுகளை பின்பற்றிக் கொண்டிருந்தார். அநேகன் தனது தாடையை இறுக்கிக் கொண்டான். அப்புறம் சாபத்தின் உண்மையான மூலத்தை நாங்கள் ஒருபோதும் அழிக்கவில்லை.
ஜன்னலில் இருந்த உருவங்கள் மீண்டும் மின்னின. அவற்றின் முகமற்ற முகபாவனைகள் வேதனையான முகபாவனைகளாக மாறின. அவர் வருவதற்கு முன் எங்களை கண்டுபிடியுங்கள். பின்னர் திடீரென்று அவை தோன்றியதைப் போலவே ஆவிகள் மறைந்துவிட்டன. விளக்குகள் நிலையாகி காற்று வெப்பமடைந்தது. நிலையம் ஒரு பயங்கரமான அமைதியில் மூழ்கியது. லித்யா அநேகனின் பார்வையை சந்தித்தார். நாங்கள் ஸ்கை கோட்டைக்கு திரும்பிச் செல்வது போல் தெரிகிறது. அநேகன் தலையசைத்து தனது கோட்டை எடுத்தார். இந்த முறை நாங்கள் முன்பை விட ஆழமாகச் செல்கிறோம். ஸ்கை கேஸில் மர்மமான கொலைகள். எபிசோடில் -4 தொடரும்.